எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தின் பலனாக துலாம் ராசி பற்றி காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. துலாம் ராசியார் நீங்கள் உங்கள் மனதுக்கு நீங்களே நீதிபதி. எந்த ஒரு விஷயத்தையும் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, எதிர்தரப்பில் இருக்கிற நியாயத்துக்காகவும் நீங்கள் பேசுவீங்க. மனசாட்சியும் மனிதாபமும் மனதில் நின்றபடி பேசக்கூடிய ஒரே சக்தி படைத்த ராசி துலாம் ராசினே சொல்லலாம். ஏன்னால் உங்களுடைய ராசியினுடைய சிம்பிள் தராசு. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் உங்களுடைய கடந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்பவும் சிரமங்கள் பட்டு அவதிகள் சந்தித்து பொருளாதாரத்தை இழந்து மீண்டும் சிறிது காலத்தில் அந்த இழந்ததையெல்லாம் நீங்கள் பெற்று நீங்கள் ஒரு நடுநிலையான வாழ்க்கையை வாழ வேண்டும்னு சொல்லி வாழ்கிற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கடந்த காலம் கற்றுக் கொடுத்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் உங்களால் மறக்க முடியாது. நீங்கள் ரொம்ப சிரமத்துக்கும் போயிட்டீங்க, ஒரு மிடில் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்க, ஐரேஞ்சி வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணத்துக்கும் உங்களுக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. ஏன்னா எந்த ஒரு சூழலையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியான ஒரு ராசின்னு பார்த்துட்டோம்னா அந்த திறமை இந்த துலாம் ராசிக்காரர்கிட்ட நிச்சயமாக உண்டு. முக்கியமாக இவங்களுக்கு பார்க்கும்போது நகை, உடை, ஆடை, ஆபரணம் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருப்பீங்க. காரணம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசியாக இருப்பதனால உங்களுடைய பொறுத்தளவுக்கு நகை மேலேயும் ஆடை ஆபரணங்கள் மேலேயும் உங்களுக்கு தனி கவனம் ஈர்ப்பும் இருக்கும். வார்த்தையிலையும் முகப்பொழிவும் கவலையாகவே இருந்தாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. மனசுலே ஒன்று ஒரு வெறுப்பு இருந்தாலும் அவங்க எப்படியாப்பட்டவங்க ஒரு எதிரியே உங்களை தேடி வந்துட்டால் கூட அந்த வெறுப்பு டக்குன்னு வெளிப்படுத்தாமல் அவங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுத்து மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு சரி போங்கப்பான்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு தன்மையான ஒரு அமைப்பு தான் இந்த துலாம் ராசியான உங்களுக்கு இருக்கக்கூடியது. இந்த துலாம் ராசிகாரை பொறுத்தளவுக்குமே இன்று உங்களுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மகர ராசிகளில் 4 கிரகங்கள் தை மாதத்தில் செயற்கைப்படுகிறது. குறிப்பாக பார்த்துட்டோம்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் 4 கிரகங்கள் 4ஆம் இடத்துல கரெக்டாக உங்களுக்கு சுகஸ்தானகம், நிலம், வாகனம், பூமி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும் அந்த 4 தான் சேர்க்கையில் இருக்கார். உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் இன்று உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக கொஞ்சம் நஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. பொருள் கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் இழப்பு நடந்துருச்சு. இந்த இழப்புக்கு நம்ம அறியாமை தான் காரணமா, நாம் ஏமாந்துட்டுமா, நாம் விவரம் இல்லாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நேரத்தில் இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கும் நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்கிறத விட, அதாவது ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்றதான் உண்மை. சில இடங்களில் சில நண்பர்கள்கிட்ட இல்லை கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இல்லை ஏதாவது ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்த இடத்துல இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. சரி, வருங்காலத்தில் இந்த ஏமாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும், எப்படி நாம் இருந்துக்கணும், இப்போ நம்ம யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு துளிமான ஒரு மனசுக்குள்ளே இப்போ ஒரு தெளிவு, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இப்போ உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்குமே இப்போ உங்களுடைய டைமில் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஒரு கஷ்ட காலகட்டத்தில் இருந்து உங்களை விடுபடுகிற ஒரு காலகட்டங்கள் வருது. நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு இந்த சூரியன் செவ்வாயினுடையமான யோகம், புதனுடைய ஒரு அமைப்பு கூடங்களை, புதன் மங்கள யோகம், சூரிய மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய 2 யோகாதிபதிகளை இந்த 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. கேந்திர, உங்கள் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூமி வாங்கணும், ஒரு தொழில் அமைக்கணும், வாகனங்கள் வாங்கணும் இப்படிங்கிற எண்ணத்துக்கு உண்டான டைம் இந்த நேரம் நிச்சயமாக வாங்குவீங்க. அதுக்கான ஒரு முழு முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பில் பொறுத்தளவுக்கு பூமி வாங்கக்கூடிய ஒரு வீடு கட்டலாம், வீடு கட்டணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே வீடு கட்டி இருந்து வேலை நின்றிருந்தாலும் அதுக்கான ஒரு சூழலை அந்த வேலையை முழுமையாக முடிக்கிற வாய்ப்புகள் இருக்கும்.
கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வீடே கட்டியிருந்தாலும் உங்களுக்கு சரியாக மேஸ்திரி வரல, சரியான முறையில் ஆளுங்க கிடைக்கல, இல்லை லோன் சரியான நேரத்துக்கு நமக்கு வந்து செட் ஆகலை, நமக்கு பொருளாதாரம் வந்து நம்ம கேட்ட பக்கம் டக்குன்னு வந்து அமையலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பெண்டிங் ஆனக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பூமி சைட்டு ஒரு வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு ஒரு முதலீடு போட்டு நம்ம தேவைக்காக ஒன்று பூர்த்தி பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெண்டிங்காக இருக்குது. ஆனால் அது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்வ் ஆகி அது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வாகனங்களும் அப்படித்தான். நீங்கள் வாகனங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இன்னும் கிடைக்கலையேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் திருப்தியான ஒரு வாகனம் மனசளவில் வந்து எதிர்பார்த்த மாதிரி வாகனங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உடைய டைமில் இந்த தை மாதத்துடைய பலனாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ராசியை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு இனி வருங்காலத்தில் ஒரு சில சாதனைகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே போல் உங்களுடைய தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அம்மா அவங்களுடைய சப்போர்ட்டுகள், மனைவியால் ஒரு சப்போர்ட்டு, பெண்களால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவோ ஒரு பலமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த உடைய டைமில் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. துலாம் ராசிக்கு அதாவது 7ஆம் அதிபதியான கலஸ்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடியவரும் கலஸ்தர காரகனாகிய சுக்கிரனும் உங்கள் ராசி காரகனுடைய சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து இப்போ 4 வந்து அமைஞ்சு உட்காந்துருக்காங்க சுகஸ்தானகத்தில். அதனால் திருமண விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்தால் அந்த தடை நீங்கும் நேரம் இந்த நேரமாக உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டும் முக்கியமாக வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணத்தில் இருக்கிற தடை என்பது உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக விலகும். அதே போல் உங்களுடைய ஒரு ராசியை பொறுத்தளவுக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புதுமையாக நீங்கள் அடுத்தது தொழில் ஏதாவது தொடங்கலாம், தொழில் பிஸ்னஸ் உருவாக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்து கூட்டு ஒருத்தரை நம்பி போகிறது மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வேண்டாம். உங்கள் மனசுக்கு இது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும், ஒருத்தர் உதவி இல்லைனால கூட நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள இடத்துல நீங்கள் தொழில் தொடங்கி நீங்கள் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முயற்சிகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு, ஒரு அருமையான ஒரு யோகத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுடைய ராசிநாதனில் இப்போ உங்களுக்கு அந்த பலன் வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி 6ஆம் இடத்துல சனி நின்றிருக்கிறார். சனி உங்களுக்கு துலாம் ராசிக்கு 6ல் சனி இருப்பதனால சத்ருக்கள், எதிரிகள், உங்களுடைய அதாவது வந்து பழைய நண்பர்கள், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் விலகி இருக்கும், பழைய சொந்த பந்தங்கள் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கும். இப்போ மீண்டும் வந்து நெருங்கலாம். ஆனால் நெருங்கினாலும் இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல சனி இருப்பதால் நன்மை எது தீமை எதுன்னு ஒரு சில நேரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்தாலும் வாங்கங்கிறதோட சொல்லிட்டு உங்களுடைய மனசளவில் நீங்கள் ஒரு கட்டுக்கோப்போடு வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வருங்காலத்தில் உங்களால் ஒரு சக்ஸஸ் பண்ணி உங்களுடைய அதாவது வந்து ஒரு பூர்த்தி பலனாக உருவாக்கி மண், பொன்னும் பொருளும் பூமி, வாகனங்கள் இப்படி அனைத்து விதமான ஒரு செல்வத்தையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசிக்கு வரும் இந்த காலகட்டம் தை மாதத்துடைய ஒரு பலன் ஒரு சாதகமான ஒரு முறையில் சாதகமான ஒரு பலனாக இருக்கக்கூடியது. அதே போல் இந்த ராசியில் ஒரு வெளிப்பயணம் நம்ம பார்க்கலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கான தொழிலுக்காக ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் ஸ்தானகத்தை தொழில் ஸ்தானகத்தை பார்ப்பதனால வெளிநாடு போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதமான நேரமாக இருக்குது. அதனால் முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். விசா எடுத்தோம், பணம் கட்டணும், நமக்கு பெண்டிங்காக இருக்குது, அது ஒன்றும் நமக்கு செட் ஆகலையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை உள்ளவங்களுக்கு கூட அந்த மனக்குறை இந்த நேரத்தில் தீரும். அதுக்கான ஒரு புதுமையான ஒரு ஆட்களை நம்பி முயற்சி பண்ணிங்கன்னா அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்காக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் என்பது இருக்குது. 10ஆம் இடத்துக்கு அதிபதி தொழிலுங்கிறத உருவாக்கக்கூடிய இடம், தொழில் ஸ்தானகத்தில் நீங்கள் உட்காரக்கூடிய விதம், நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு புதுமையாக ரொம்ப நாளாக உங்கள் மனசில் நாம் இந்த மாதிரி ஒரு தொழிலை ஒரு பிஸ்னஸை ஒன்று உருவாக்கலான்னு ஒரு எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் அதுக்கான ஒரு முயற்சி இப்போ நீங்கள் எடுங்க. அந்த எண்ணத்தை பிரதிபலனுக்கு கொண்டு வாங்க. மனசுலையே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்காதீங்க. இது சரியாக வருமா,
இது வராதா, இது அமையும்னு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த எண்ணத்திலேருந்து வெளியில் வந்துட்டு என்னவாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்துடலாம் கூட அப்படிங்கிற ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். அந்த முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே அதுக்கான வழி தானாக உங்களுக்கு பிறக்கும். ஏன்னா உங்ககிட்ட பொறுத்தளவுக்குமே நான் முன்னையே சொன்ன மாதிரி அப்படிதான், நம் பக்கம் இருக்கிற நியாயமும் எதிர்த்தரப்பில் இருக்கிற நியாயத்தை 2 கணக்கு போட்டு தான் நீங்கள் ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உங்ககிட்ட வந்து இருக்குது. அந்த டேலண்ட்டை உங்களுடைய பிஸ்னஸுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நேரம், இந்த கிரகங்கள் 4ஆம் இடத்தில் 4 கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நல்லா கன்சல்டிங் பண்ணிக்கங்க, பார்த்துட்டு முடிவெடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.